ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லக்கேஜ் ஓப்பனிங் பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து பனானா எடுத்துட்டு வருது. இந்த ட்ரிப்பில் தான் இந்த பனானா வந்து நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தர் கொடுத்தாரு. அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப மரத்துலேருந்து பச்சை காயாக கொடுத்தாரு. தமிழில் ஏதோ ஒரு பேர் சொன்னார். இந்த பழத்துக்கு பேர் எனக்கு தமிழ் பேர் என்னன்னு தெரியல, மறந்துருச்சு. ஏதோ ஒரு பனானா சொல்லி வாங்கி வச்சுட்டு ஒரு 10-15 நாள் இருக்கும் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி. அப்புறம் திருப்பதி அங்கே எங்கேன்னு போயிட்டு நல்லா சுற்றிட்டு பழுக்குன்னு பார்த்தா பழுக்கவே இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை, பழுக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஊருக்கு வரதுக்கு முன்னாடி லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு அந்த ரூமில் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அங்கே போனால் ஒரு பழம் பழுத்து இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா இது ரசக்கடி. இங்கே வந்து ரசக்கடி நமக்கு என்ன ரேட்டுன்னு தெரியும், 1.6ன்னு நினைக்கிறேன். இப்போது இங்கே வந்து நம்ம 1.6 போட்டு நம்ம அதிகமாக இப்போ வாங்குறதே இல்லை. என் பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போது வாரம் வாங்குவேன். இப்போ வேறு பனானா மாற்றியாச்சு, ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னு. அதனால் இதை அங்கே வச்சுட்டு வர வேணான்னு ஹேண்ட் லக்கேஜில் போட்டு எடுத்துட்டு கையிலே பிடிச்சி எடுத்துருங்க இந்த பனானாவை. இங்கே வாங்கினா எப்படி ஒரு எத்தனை ரியால், எப்படி 3 ரியால் பக்கமாக வந்துடும். ஏன்னா இதில் பாதி பழம் சாப்பிட்டோம் நாங்கள். அடுத்து நம்ம சின்ன பொடியெல்லாம் ஃபஸ்ட்டு பிரிச்செல்லாம் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன பொடியை பிரிச்சுட்டு இதுக்குள்ளே எதுவும் போல சின்ன பொடியாக காலி பண்ணிட்டு அப்புறம் பெரிய பொடி எடுத்துக்கிறாங்க. இது ஈஸியாக முடிஞ்சிடும். இது ரேப் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இதில் வந்து இந்த பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்க கிஃப்ட் ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் பெருசாக லக்கேஜ் இல்லை, அதனால் ஒரு சில ஐட்டங்கள் பார்த்து வாங்கிட்டோம். பாப்பா பர்த்டே வருது, அதனால் பசங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். இது ஃபுல்லாக இதுதான். இங்கே ஏர்போர்ட்டில் வந்தோடனே இந்த பேக்கை தனியாக நிறுத்தி ரேப்பெல்லாம் கிழிச்சு செக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது உள்ள ஸ்கெட்சு இதெல்லாம் இருக்குல்ல, அது ஸ்கெட்சுக்கு வந்து ஏதோ உங்களுக்கு காட்டியிருக்கும் போல், அதனால் ரேப்பை கிழிச்சு செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்ச் இருக்குன்னு சொன்னோன்னே எடுத்துட்டாங்க. இது ஒரு 60 பீசஸ் இருக்கும். இதுவே வந்து ஒரு 4 கிலோ என்னவோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் 2 மக்கு வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தேன். இது வந்து கொஞ்சம் இந்த டிமார்ட் போனப்போ லஞ்ச் இதை பார்த்துட்டு பாப்பா லஞ்ச் டவல் வேணும்னு கேட்டுச்சு. அதனால இது ஒரு 5-4 பீஸோ வாங்கிட்டு. ஆல்ரெடி தீபாவளிக்கு எடுத்த இந்த பட்டுப்பாவாடைங்க. இது வந்து முரளியோட அம்மா வந்து ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இந்த பட்டுப்பாவாடை இது புதுசாக இருக்குது, இதுன்னு யூஸ் பண்ணல. இந்த பட்டுப்பாவாடை ஒரு புதுசு. அதனுடைய ஸ்கர்ட் இது எங்கள் ஊரில் இருந்தப்ப யூஸ் பண்ண பட்டுப்பாவாடைன்னு நினைக்கிறேன். இது என்னோட ட்ரெஸ்ஸு கொண்டு போன ட்ரெஸ்ஸஸ் தான். இதுவே இந்த கிஃப்ட் மட்டுமே 4 கிலோ வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, பேக்கே 2 கிலோவோ 2.5 கிலோவோன்னு நினைக்கிறேன். 2 கிலோ பார்க்குமா, ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு ஹேண்ட் லக்கேஜ். நம்ம அடுத்த பொட்டி பிரிக்கலாமா, இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த பொட்டி பிரிக்கலாம். ஏன்னா கீழே ஃபுல்லாக வச்சா கச்சன்னு இருக்கும். அப்பப்போ எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்த பொட்டி ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த பொட்டியில் அவ்வளோதான். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லக்கேஜ் ஓப்பன் பண்ணுவோம். இதுவும் ஹேண்ட் லக்கேஜ் தான். ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஒரு சில பொட்டிகளில் மட்டும்தான் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஏன்னா பெருசாக ட்ரெஸ்ஸஸ் இல்லை, புதுசாக எதுவுமே வாங்கலை யாருக்கும். பாப்பாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் புது ட்ரெஸ் செய்திருக்கோம். இதில் என்ன இருக்குது, ஃபுட் ஐட்டங்கள் தான் ஏதாவது வச்சுருக்கோம். ரேப் பண்ணதான் பேகெல்லாம் அழுக்காயிடுச்சு. சிரமம் பார்க்காம ரேப் பண்ணிட்டோம்னா பேக் புதுசாகவே இருக்கும். இது வந்து கிரான்பெரி. எத்தனை 180 கிராம்ஸ் வந்து வெறும் 140 ரூபா தான். நம்ம ஊரில் இது விலை கம்மியாக தான் இருக்குது. சரி, அதனால் ஒரே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பாப்பாவுக்கு ப்ரெட்டு போட்டு கொடுக்கறதுக்காக டிஃபன் பாக்ஸு. இதில் ப்ரெட்டு போட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது வந்து 252 ரூபா. மங்களில் தான் வாங்கினேன், சேலத்தில். சும்மா ஸ்லிப்பர் ஒன்று பாப்பாவுக்கு. கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ், லஞ்ச் டவல் ஒன்று. நீ வாட்டர் பாட்டில் வைக்கும். என் பையன் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா கூட உடைப்பான். வாட்டர் பாட்டில் உடச்சிக்கிட்டே இருப்பான். அதனால் அவனுக்கு எஸ்எஸ்ல வாங்கியிருக்கேன். இது எத்தனை நாள் வச்சுருக்கான்னு தெரியல. பாப்பாவுக்கு ஒன்று, தம்பிக்கு 2 வாங்கியிருக்கேன். உனக்கு பிடிக்கலையா? சரி, இது ரிட்டீஸ்கே கொடுத்துறேன். இந்த பாட்டிலோட ப்ரைஸ் வந்து 162 ருபீஸ், 1 ருபீஸ்.
இது வந்து 157 ருபீஸ். பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கினா அது கொஞ்ச நாள் ஸ்மெல் வந்துடுது, அதுக்காக தான் இது. இது எண்ணெய் பாத்திரம் ஒன்று, இது வந்து 153 ரூபா. அதுக்கடுத்து இந்த ஸ்பூன் ஒன்று, இது வந்து இந்த சமோசா இல்லை என்னது கொழுக்கட்டை செய்யும் போது இது போட்டு கையில் அமைக்கி இது எட்ஜஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கவர் போட்டால் தான் வந்து என் பையனோட புக்கெல்லாம் கிளியாமல் இருக்கும். சின்ன வயசுலேருந்து இதே தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஏதாவது வாங்கி தரேன்னா வேணாம்னு சொல்லிடுவான், இதே வாங்கிட்டாங்க அப்போ தான் புக்கெல்லாம் கிளியாமல் இருக்குன்னு. அவனுக்காகவே இது வாங்கிருக்கு. அடுத்து யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் அவ்வளோதான். இந்த ஒரு ஹேண்ட் லக்கேஜ் முடிஞ்சுது. இதில் வெறும் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும், அவ்வளோதான். இது ஒரு பொட்டி முடிஞ்சது. அடுத்த பொட்டி ஓப்பன் பண்ணலாம். இது எத்தனாவது பொட்டி? இது 4வது பொட்டி. 3 4 4வது ஹேண்ட் லக்கேஜ். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டா சீக்கிரம் முடிஞ்சிடும், அதனால் ஹேண்ட் லக்கேஜை பார்த்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைமும் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாடல் வந்து சிரமமாக இருக்குது. ஏண்டா வாங்கணும், இதில் ஆஃப் வைக்கணும். அந்த மாதிரி டைப்பில் ஒட்டுக்கா வரிசையாக வச்சு அடுக்கிக்கலாம். நமக்கு இடம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து இந்த மெத்தட் வந்து செட் ஆகலை. இது வந்து சும்மா ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன், அங்கே யூஸ் பண்ணலான்னு வாங்கினேன், இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. இது ஒரு ட்ரெஸ்ஸு. அடுத்து ப்ரஷ்ஷு வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் ப்ரஷ்ஷஸ். இங்கேயே ப்ரஷ் இன்னும் இருக்குது, இருந்தாலும் வாங்கிட்டு வந்தேன். இது பாப்பாவுக்கு. இது வந்து கிளிப்பு எல்லாம் ஸ்நாக்ஸுக்கு போகிறது எல்லாமே உடஞ்சி போச்சு, ஒன்று எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன பவுச் மாதிரி வாங்கிட்டு சீப்புங்க வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம். இது ஒரு சீப்பு, பெயின் சீப்பு. அப்புறம் இது நார்மல் சீப்புங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் பவுச் மாதிரி எக்ஸாமுக்கு மட்டும் வேணும்னு கேட்டான். இதை வாங்கி கொடுத்தா இது வேணாம், வேறு பவுச் வேணுங்கிறோம். இது நம்ம ஊரில் வெறும் 11 ரூபா தான். எக்ஸாமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இந்த பவுச் போதுன்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இது வந்து டிப் பென்சில் ஒன்று. இது வந்து ப்ரஷஸ். இது வந்து அங்கே போனப்போ இந்த கலர் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிச்சு. இந்த மாதிரி இங்கே நிறையா கிடக்குது. சரி பாப்பா அடம் பிடிச்சே நம்ம வாங்கி கொடுத்தோம். அதையும் ஊருக்கு எடுத்துட்டு வந்து 20 ருபீஸ் தான். இது வந்து அவள், கெட்டி அவள். இங்கே வந்து இந்த மாதிரி கெட்டி அவள் கிடைக்காது, சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி அவள் தான் கிடைக்கும். இது ஊரில் வந்து நம்ம ஊர் பக்கம்லாம் கெட்டி அவளை செய்வாங்கள்ல, அது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அவள் பிடிக்கும். ஸ்கூலுக்கு அடிக்கடி காலையில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தருவோம், அவள் தான் ரித்தீஸ்க்கு. அதுக்காக கெட்டி அவள் எப்போ ஊருக்கு போனாலுமே இந்த கெட்டி அவள் வாங்கிட்டு வருவோம். இது வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 6 பாக்கெட் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அங்கே 30 ரூபா தான். இங்கே வந்து 400 பைசே 500 பைசே இருக்கும் இங்கே. ஆனால் உடஞ்சி போச்சு 2. சரி வரும்போது பார்த்தா இது வெறும் 30 ரூபா தான். சரி இது வெயிட்லெஸ் தானே, அதனால் இது 2 வாங்கிட்டு வந்தேன். வேறு லக்கேஜில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது. இந்த இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன், 2 வாங்கிட்டு வந்தேன். ஒன்று டெட்டால் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட ப்ரைஸ் வந்து இதுவும் 30 ருபீஸ் தான். கொஞ்சம் இது 27 ருபீஸ், இது 30 ருபீஸ். அடுத்து இது வந்து எக்கு. எங்கள் வீட்டில் வந்து டெய்லியுமே எக் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஏதாவது இல்லாமல் இருக்கும். மோஸ்ட்லி டெய்லியுமே எக்கு சாப்பிடுவோம். எக்கு அட்டை வாங்கினா வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து அந்த மேலே இது பற்ற மாட்டேங்குது. எப்படியுமே மீதி ஒரு அட்டை வாங்கினா 30 முட்டையா, 30 வந்து பாதி வச்சுட்டு மீதி பாதி வந்து வெளியில் வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டா இதுக்குள்ளே முட்டையை வச்சுட்டு உள்ளே அந்த ரேக்கில் கூட அப்படி வச்சுக்கலாம். இதில் வந்து 1 2 3 4 5 6 18 எக்ஸ் இதில் வைக்கிற மாதிரி இருக்குது. இதோட ரேட் வந்து 250 ருபீஸ். இதுவும் மங்களம் தான் வாங்கினேன். ஆனால் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து இதே மாதிரி லாஸ்ட் டைம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். பாப்பாவோட இந்த ஹேர் பேண்டு, நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஏதாவது போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி இந்த தடவை ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 117 ரூபா. 2 கேலண்டர், இது ஒரு கேலண்டர், இது ஒரு கேலண்டர்.
மந்த்லி கேலண்டர் ஒன்று, டெய்லி கேலண்டர் ஒன்று. இதான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தமிழ் கேலண்டர். இதையும் அப்படியே கையோடு பார்த்துருவோம். இதில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இதில் கொஞ்சம் நிறையா இருக்கும். அந்த பட்டு பாவாடை பாப்பாது இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. 2 பட்டு பாவாடையும் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கு. இதில் இன்னும் போடவே இல்லை. பட்டு பாவாடை மட்டும் ஒரு 7-8 இருக்கும்னு நினைக்கிறேன். பழசு 2, இப்போ ஒரு 5 இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு. புதுசாக என் பையனுக்கு வந்து இப்போ ஜட்டி வாங்கிட்டு வந்தேன். ட்ராயர் டைப் ஜட்டிங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸஸ் இருக்குது. இதுக்கு வந்து இந்த டார்க் ஃபேண்டாஸ்டிக், அப்புறம் இது நேந்திரப்பழ சிப்ஸு. இது வந்து நாங்கள் வந்து இது முட்டை பிஸ்கெட்டுன்னு சொல்லுவோம். இது பேர் என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முட்டை பிஸ்கெட். நீங்களும் அதான் சொல்லுவீங்க. இந்த பிஸ்கெட் ஒரு டைம் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதனால் இதில் ஒன்று எடுத்து போட்டு வந்தோம். அப்புறம் இந்த கேக்கு, பிரிட்டானியா கேக் 2. அடுத்து வேஃபர்ஸ். இந்த வேஃபர்ஸ் ஒரு டைம் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இதே பிராண்டு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான். இங்கே வேஃபர்ஸ் கொஞ்சம் விலை அதிகம் தான் நினைக்கிறேன், இதை விட ரொம்ப அதிகம் தான். ஆமாம். வேஃபர்ஸ் வந்து நான் சாப்பிடுவேன், இஷாவும் நானும் சாப்பிடுவேன். அதனால ஒரு 5 வேஃபர்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பிஸ்கெட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்து கொஞ்சம் பருப்புங்க, ஒரு 3 கிலோ பருப்பு. அவ்வளோதான் அந்த லக்கேஜ் முடிஞ்சது. ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே முடிஞ்சது. இன்னும் வந்து 3 பெரிய பொட்டி இருக்குது, 30 கிலோ பொட்டி. இன்னும் 90 கேஜஸ் இருக்குது. லக்கேஜில் வந்து 30 கிலோ இருக்குது. இது 6வது பெட்டி. இன்னும் மீதி இந்த 2 பெட்டிங்க தான் இருக்குது. பெட்டியை நகர்த்த கூட முடியல. 30 கிலோ ஃபுல்லாக 31 கிலோ. நாங்கள் எல்லா லக்கேஜ்லேயும் வந்து ஆளுக்கு 30 கிலோவோட ஒவ்வொரு கிலோ எக்ஸ்ட்ரா வச்சோம். ஏன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து 32 கிலோ மேக்ஸிமம் வைக்கலாம் அப்படின்னு டிக்கெட்டில் எழுதிருந்துச்சு. அதனால 31 கிலோ வச்சேன். ரேப் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு ஒவ்வொரு பெட்டியுமே ஷார்ப்பாக 31 கிலோ 37 கிலோ. அதுக்கே அந்த ஏர்லைன்ஸில் கேட்டாங்க, எல்லாத்துலேயும் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்களேன்னு. நாங்கள் வந்து சொன்னோம், அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி 32 கிலோ மேக்ஸிமம் வைக்கலாம்னு இருந்தது அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவர் எதுவுமே சொல்லலை. எது இங்கே கிடைக்காத ஐட்டங்களோ அது வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இங்கே எது ரேட்டு அதிகமான ஐட்டங்களோ அதுதான் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். ரேட்டு கம்மியாக இருக்கிறதுலாம் மோஸ்ட்லி நான் வாங்கவே இல்லை. இந்த பேக் வாங்கி 11 வருஷம் ஆகுது. விஐபி பேக். ஃபஸ்ட்டு முரளி மஸ்கட் வரும்பொழுது இந்த பேக் வாங்கினது. 11 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பேக் வந்து 7000 ருபீஸ். ஆனால் பேக் நல்லா தான் இருக்குது. அப்போல்லாம் ரேப் பண்ணாமே முரளி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே ரேப் பண்ணினா இந்த மாதிரி அழுக்காக இருக்காது. இந்த பேக் எப்படி வாஷ் பண்ணலாமா? அதுக்கு தனியாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வாஷ் பண்ணலாம். இது இன்னொரு குஷன் கவர். மொத்தம் 2 கவர் தான். ஒரே ஒரு மேட் ஆல்ரெடி இங்கே இருக்குது. அதனால் ஒரே ஒரு மேட் மட்டும் ஏதோ ஒரு கட்டி வாங்கிட்டு வந்தேன். இதுக்குள்ளே அதிர்ஷங்கள் இருக்குது. இந்த மாதிரி 3 பேக் இருக்குது. இதெல்லாம் எனக்காக வாங்கியிருக்கேன். அதிரசம் இதெல்லாம் வடகம். ஆல்ரெடி வீட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. எங்கிட்ட இங்கே வடகம் சுத்தமாக தீந்துருச்சு ஊருக்கு போகும்போது. ஃபுல்லாகவே வடகம். ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம்னு சொல்லி எடுத்து வந்துட்டேன். அடுத்து இதில் வந்து தட்டு வடைங்க முறுக்குங்க அந்த மாதிரி. இதில் ஃபுல்லாக மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் இருக்குது. தட்டு வடைங்க தான் நினைக்கிறேன். கரெக்டு. தட்டு வடைங்க இல்லை இது முறுக்கு, இது தட்டு வடை, இதுவும் வந்து முறுக்கு. கொஞ்சம் எல்லாம் உடஞ்சிருச்சு. இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. இது எங்கேயோ நல்லா இருக்குன்னு எங்கள் மாமா ஒரு இடத்துல சொன்னாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். இதுலேயும் அதே தான். இது முறுக்கு தட்டு வடைங்க இதுலேயும் அதே தான். இந்த முறுக்கு வந்து முரளியோட அவங்க அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ செஞ்சு கொடுத்தாங்க. இந்த முறுக்கு இது வீட்டிலே செஞ்சது. அவங்க அம்மா இந்த மாதிரி கை முறுக்கு சூப்பராக செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்து அப்படியே செஞ்சாங்க. இந்தடா உனக்கு பேர் மாடா. இந்த ஃபீவர் அடிக்குதா? ஊர்லேருந்து வந்தோடனே என் பையனுக்கு ஃபீவர் வந்துச்சு. போன தடவை அவங்க கடையில் வாங்கி கொடுத்தா கூட எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு.
இந்த தடவை வீட்டிலே செஞ்ச வந்தப்போ செய்ய சொன்னோம். சூப்பராக வந்திருக்கு இந்த முறுக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப. அடுத்து வந்து இது வந்து இந்த முறுக்கு வீட்டில் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்னமோ செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்க சொல்லியாச்சு இல்லைப்பா. அதுக்கு முன்னாடி எங்கள் மாமா கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்லிட்டோம். அதனால் இந்த முறுக்கும் வந்து இதுவும் கை முறுக்கு ஸ்டைல் தான். இது கடையில் வாங்கினது. இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது வீட்டில் செஞ்சாங்க. அடுத்து இட்லி பானை ஒன்று எஸ்எஸ்ல எடுத்துகிட்டு வந்தேன். ஆல்ரெடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு இட்லி பானை வச்சுருந்தேன். அதில் இட்லி சரியாக வரல. அதனால் அதை விட்டுட்டு இந்த தடவை நானே போய் நேர்லேயே பார்த்து வாங்கினது. இது வந்து இந்த மங்கள தான் வாங்கினேன். சேலம் ஸ்டீல். இது நல்லாவே இட்லி சூப்பராக வருது. அலுமினியம் பாத்திரத்தில் எப்படி செஞ்சால் எப்படி வருமோ அதே மாதிரி வருது. வீட்லேயே அங்கேயே வாஷ் பண்ணி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா அங்கேயே போட்டு வரலான்னு செஞ்சு பார்த்தேன். சூப்பராக இட்லி வரும். இது கொஞ்சம் விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அலுமினியம் பாத்திரங்கள் வந்து அந்த உப்பு தண்ணி பட்டு பட்டு அது விளக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான். பிளேட் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் உடையாமல் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இது உடஞ்சி போச்சு. இது அச்சும் இருக்குது. இது இங்கே இருக்குது, கொஞ்சம் விலை அதிகம். ஒரு டைமும் மாலுக்கு போகும்போதெல்லாம் என் பையனை வாங்கி தர சொல்லி கேட்பான். காசு அதிகமாக மட்டும் வாங்கி தர மாட்டேன். அதனால் ஊர்லேருந்து வரும்போது இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அச்சும் இருக்குது. இது 2 வாங்கினா அங்கேயே ஒன்று சாப்பிட்டாச்சு. இதுவும் வந்து எங்கள் மாமாட்ட சொல்லி வாங்கின தட்டுவடை. இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இது தட்டுவடை செட்டு, நொறுக்கள் இந்த மாதிரி வீட்லேயே செய்யலாம்னு சொல்லி இந்த மாதிரி பேக் ஒரு 4 பேக் இருக்குது. 1 இல்லை நிறையா இருக்குது. 3 4 5 6 தட்டுவடை. என் பையனுக்கு ஒரே ஜாலி தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஃபீவர் வந்துச்சு. அவனை ஊர்லேருந்து வந்தோடனே சரியான வாங்கி சாப்பிடுவோம் நினைக்கிறேன். இது தேன் மிட்டாய். இதுவும் வந்து அந்த அதிரசம் வாங்கின கடையிலே வாங்கினோம். ஆல்ரெடி அதிரசம் இதெல்லாம் ஒரு டைம் வாங்கி ஒரு பேக் சாப்பிட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரலான்ட்டு ஒவ்வொன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தா இதுவுமே வந்து கலர்லெஸ் சூப்பராக இருக்கும். உள்ள அந்த தண்ணி லிக்விடாக இருக்கும் பார்த்தீங்களா, சாஃப்டாக அந்த மாதிரி தேன் மிட்டாய். இது என் பையனுக்காக வாங்கினது தான். இதுலேயும் ஒரு 5 வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஓப்பன் ஆகிடுச்சு ஒரு பேக். வேணுமாடா இந்த இட்லி பானை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பீஸ் கணக்கு. இந்த பிளேட் ஒரு ரேட்டு, இந்த பிளேட் ஒரு ரேட்டு, இந்த ஒரு செட்டு ரேட்டு. டோட்டலாக வந்து 1200 1500 ஒரு 500 எவ்வளோ 1500 எனக்கு சரியாக விலை ஞாபகம் இல்லை. ஏன்னா ரேட்டெல்லாம் எடுத்துட்டு தான் வாஷ் பண்ணிட்டு குக் பண்ணோம். ஆனால் உண்மையிலே நல்லா வருது. இதில் வெயிட்டாகவும் இருக்குது. மற்ற இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது ஓரளவுக்கு பாட்டம் வெயிட்டாகவும் இருக்குது, நல்லாவும் வருது இட்லி. இந்த மாதிரி ஓட்டை இருக்கிறத வந்து துணி போட்டு பண்ணால் தான் இட்லி நல்லாயிருக்கும். இந்த ஓட்டையே இல்லாமல் எண்ணெய் தடவி பண்ணுறதுல துணி போட்டு பண்ணாலும் இட்லி நல்லா வராது. இந்த மெத்தட் தான் நான் வந்து அலுமினியத்தில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எஸ்எஸ்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து எல்லாமே லக்ஷ்மியில் வாங்கின காரா சேவ். இது காரா சேவ், இது மிக்சர். இது வந்து எங்களுக்கும் அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் எடுத்து போக அப்புறம் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் வாங்கியிருக்கு. எல்லாம் நிறைய டைப்பு மிக்சர் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு நாங்கள் நிறைய டைப் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பேக் எடுத்துக்கிட்டோம். ஒரு 1/4 கிலோ. எல்லாமே மிக்சர் தான். இதுவும் மிக்சர் தான். எல்லா டைப்பான மிக்சருமே இருக்கும். இதுவுமே ஒரு டைப் ஆஃப் மிக்சர் தான். இது வந்து காராசி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பச்சரிசி இருக்குது. இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக அடிக்கிட்டு ஒரு 100 கிராம் 200 கிராம் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது இல்லை. அப்போ அந்த சமயத்தில் இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போட்டது. அடுத்து நந்தி உளுந்து. மோஸ்ட்லி நான் நந்தி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே ஊர்லேருந்து வந்தாலே வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த தடவை நந்தி கிடைக்கவே இல்லை. கடைசி சமயத்தில் போய் பார்த்து 2 வாங்கினது. நந்தி 2 கிலோ உளுத்தம் பருப்பு நல்ல மாவாகும். அடுத்து இது அவரைக்காய் மொச்சக்கொட்டை. வீட்டில் இருந்ததை காய வச்சு எடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம். இதுவும் வந்து முறுக்கு ஸ்நாக்ஸு தான். இது பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு. இதுவும் வீட்டில் இருந்தது தான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு தட்டைப்பயிறு. அடுத்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து முரளி அவங்க அம்மா கொடுத்தாங்க. ஒரு நாள் கொடுத்தாங்க.
அதில் 2 மட்டும் இருக்கும், ஸ்கூலுக்கு ஏதாவது போட்டு வைக்கிறதுக்காக ஆகும்னு சொல்லி. இது வெயிட்லெஸ் ஆனது, இது வச்சா வேஸ்ட்டாக போயிடும், அதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இது ஊறுகாய் அவங்க அம்மா தான் கொடுத்தாங்க, ஆச்சி ஊறுகாய். பை ஒன் கெட் ஒனில் ஊறுகாய் உனக்கு புதுசு தான், அவங்க வச்சுட்டு எங்களுக்கு ஒன்று கொடுத்தாங்க. சரின்னு எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே இந்த ஆச்சி ஊறுகாய் இங்கே ரேட் அதிகம். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் போய் தமிழ் கடையில் வாங்கினோம். ரொம்ப ரேட் அதிகம் தான் இங்கே. நம்ம ஊரில் இதெல்லாம் விலை கம்மி. அடுத்து யாம் ஒன்று. யாம் எங்கள் வீட்டிலே விளைஞ்சது. இந்த மாதிரி நிறைய பெருசு பெருசாக இருந்தது. இந்த சைஸ் யாம் மட்டும் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா பூஜை சாமான். இது வந்து கற்பூரம் காட்டுறதுக்கு கரண்டி ஒன்று இருந்துச்சு, அது எங்க. அடுத்து பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் ஒன்று. இது வந்து அடிக்கடி செய்வோம் முதல்லலாம். இப்போ வந்து அதிகமாக செய்கிறதில்ல. தீபாவளினா கண்டிப்பாக பூந்தி செய்வோம். அதனால் இந்த பூந்தி கரண்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 121 ரூபா தான். அடுத்துக்கு சோப்பு வைக்கிறதுக்காக சின்ன ஒரு ஸ்டாண்டு ஒன்று. இதனுடைய கரண்டி இதில் இருக்கிறது. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 270 ருபீஸ். இதுக்கு தனி ரேட்டு. அந்த இது ஸ்டிக்கரை காணும். இது வந்து 270, இது தெரியல. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 382 ருபீஸ். இந்த கற்பூரம் காட்டுறது இது அந்த பிளேட்டில் வச்சு. அடுத்து தேங்காய் எண்ணெய். இது எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் கூட லீக் ஆகிருக்குப்பா, தேங்காய் எண்ணெய். இது ஒரு வருஷம் கூட தேங்காய் எண்ணெய் லீக் ஆனதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் தேங்காய் எண்ணெய் லீக் ஆகிருக்கு. படுக்க வச்சதுனால ஆகிருக்குமா, என்ன கணக்கு? லீக் ஆனதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் தேங்காய் எண்ணெய் லீக் ஆனது. எங்கள் வீட்டில் வந்து பின்னாடி தேங்காய் மரம் இருக்குது. அதுலேருந்து தேங்காய் எடுத்து வீட்டிலையே செக்கில் கொடுத்து ஆட்டி சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இதில் ஒரு 2 லிட்டர், இதில் ஒரு 2 லிட்டர், மொத்தம் 4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போவுமே தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வருவேன். ஒரு தடவை கூட லீக் ஆனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் தேங்காய் எண்ணெய் லீக் ஆகிடுச்சு. இது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கடலை எண்ணெய் வந்து ஆட்டி விற்கிறாங்க. 5 லிட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். இது 1 லிட்டர் 230 240 இருக்கேன். இங்கே வந்து கடலை எண்ணெய் வந்து ரேட் ரொம்ப அதிகம் நல்லெண்ணெயை கம்பேர் பண்ணும்பொழுது. நான் இதுதான் எங்கள் வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவேன். தோசைக்கெலாம் இது போட்டால் தான் நம்ம தோசை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால் 5 லிட்டர் கடலை எண்ணெய். அவ்வளோதான் இந்த லக்கேஜ் முடிஞ்சுது. இது வந்து சுக்கு காப்பி ஒன்று. இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். வேறு லக்கேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பேப்பர் பிளேட்டு. சும்மா அந்த கேக்கெலாம் வச்சு சாப்பிட்டா யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் பிளேட் வாங்கினேன். அது அந்த பாக்கு மட்டை வாங்குறதுக்கு முன்னாடி இது ஒன்று வாங்கினேன். இது ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷர்ட், ஒயிட் ஷர்ட்ஸ். என் பொண்ணுக்கும் என் பையனுக்கு 2 பேர்த்துக்குமே இது இருக்குது. அப்பா கிட்ட சொல்லி, முறியோட அவங்க அப்பா கிட்ட சொல்லி தச்சு தர சொன்னேன். அவங்க வந்து பாப்பாவுக்கு ஒரு 3 சட்டையும் தம்பிக்கு ஒரு 3 சட்டையும் தச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் 2 வேறு ஏதாவது லக்கேஜில் இருக்கும். இது வந்து இட்லி பானை துணி. வீட்லேயே வந்து துணியை கட் பண்ணி இந்த மாதிரி ஓரடிச்சு எடுத்துகிட்டு வந்தேன் இட்லி பானைக்கு. அந்த பிளேட், இட்லி பிளேட்டில் போகிறதுக்காக இது ஒரு 2 செட் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லக்கேஜ் முடிஞ்சது. நம்ம அடுத்த லக்கேஜ் இது 2 இன்னைக்கு ஓப்பன் பண்ணுவோம்னா எனக்கு தெரியல. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டைம் இருந்தால் ஓப்பன் பண்ணுவேன், இல்லைன்னா அடுத்த வீடியோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.